வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதி மைண்ட் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஹீலிங் அண்ட் கிளென்சிங் டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கிளென்சிங் எப்படி பண்ணலாம், எஃபெக்டிவாக பண்ணலாங்கிறதையும் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இதை வச்சு ஸ்ரீ சக்கராவும் நம்மளால் ஒரு ஹீலிங் டூலாக மாற்ற முடியும். அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ முதல்ல இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கல்லுப்பு, பொடிச்ச உப்பு எடுத்துக்கோங்க. இல்லை கல்லுப்பாக கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிங்க் சால்ட் கிடைச்சாலும் ஓகே தான், ஏன்னா அது நம்ம கிளென்சிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இது பச்சை கற்பூரம், இந்த மாதிரி 7 சக்கரா எனர்ஜி ஜென்ரேட்டர், இந்த மாதிரி ஸ்படிக எனர்ஜி ஜென்ரேட்டர், செலினைட் வாண்ட், இல்லைனா சிவசக்தி பென்சில்ஸ், இல்லைனா இந்த மாதிரி மாஸ்டர் சார்ஜர் கிறிஸ்டல்ஸ், மாஸ்டர் சார்ஜர் பென்சில் ஒன்று, அப்புறம் ரோஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், ப்ளூ லோட்டஸ் ஆயில். ஓகே, இதுக்கு ஒரு கேண்டில். அப்புறம் இது ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கர்ணாங்கிற சிம்பிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஹீலிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் லெவலில் சொல்லி தருவேன். ஓகேயா, இப்போது இதை வச்சு ஒரு சிம்பிள் ஹீலிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஓகே, இப்போது ஸ்படிகம் ஃபுல் அண்ட் ஒயிட். ஓகே, இது மோஸ்ட்டாக நம்ம கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஹீலிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒயிட் லைட்டில் தான் 7 லைட் எனர்ஜிஸுமே வருது. ஓகே, ஸோ ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு ஒரு கிளென்சிங் மெத்தட் எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த மெத்தடில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு தான் நம்ம இதை வச்சு பண்ண முடியும். அதுவே ஸ்ரீசக்கராவெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மேரு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பண்ணலாம். வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த சார்ஜ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறத உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு யாருக்கு ஹீலிங் கொடுக்க போகிறீங்களோ அந்த நபரோட ஃபோட்டோ, இது வீட்டுக்கு பண்ணணுன்னா கூட வீட்டோட அட்ரஸை இந்த மாதிரி சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி இந்த எனர்ஜி ஜென்ரேட்டரை மேலே வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம கிளென்சிங்க்கு 2 எண்ணெய் யூஸ் பண்ணலாம். பச்சை கற்பூரமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொடிச்ச கல்லுப்பு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை ஆன்டி கிளாக் வைஸில் தான் தூவணும். ஓகே, சுற்றி ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது இருக்குது இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், எல்லாம் வேணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த மாஸ்டர் கிறிஸ்டலை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைட்லேருந்தே ஆரம்பிங்க. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டிப்பை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது கிளென்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷனை இங்கே செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ், அப்போது கீழ்முகமாக இப்படி பண்ணணும். இப்படி 3 தடவை கிளென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி இதை ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி முடிக்கணும். இப்படி பண்ணி இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே முடிச்சுட்டு டிப்பில் வச்சுட்டு நான் உருவாக்கியிருக்கும் இந்த எனர்ஜி ஜென்ரேட்டர் ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு பண்ணிங்கன்னா இந்த வீட்டை கிளென்ஸ் பண்ணட்டும். ஸோ பீட் ஆமேன், சோட்டஸ் ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் டெக்னிக். ஓகே, இப்போ இதுவே இந்த பொடி உப்புக்கு பதிலாக நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி இப்படி சரௌண்டிங்ஸில் போட்டுக்கலாம். ஓகேயா, இப்போது இதுதான் டெக்னிக். இப்போ இதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சு அதில் ஏற்றிக்கோங்க. ஓகே, இது நீங்கள் கிரிட் செட் பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றிக்கோங்க. கேண்டில் எப்படி ஒரு ஹீலிங்க்கு தயார்படுத்துறதுங்கிறதெல்லாம் செகண்ட் லெவல்லே வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போக கிறிஸ்டல்ஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்சிங்லாம் பண்ணணும். வாட்டர் மெத்தட் இல்லைனா ஸ்மோக் வச்சு கிளென்சிங் மெத்தட் எல்லாம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி இதில் வந்து கேண்டிலும் ஏற்றி விட்டுறணும். கேண்டில் வந்து அந்த மாதிரி ஆயிலெலாம் போட்டு எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றி விடணும். ஏன் கேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்டலுங்கிறதும் லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். இப்போ நான் இங்கே வந்து வயலட் கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளென்சிங்க்கு ஒயிட் இல்லைனா வயலட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீலிங்க்குமே வயலட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமன் கேண்டில் வந்து ஒயிட்டும் வயலட்டும். ஸோ நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு கலர்ஸ் வந்து தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து பர்டிகுலர் சக்ராஸ்க்கு அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்ம அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து கிளென்சிங் மெத்தட். இப்போது இந்த செட்டப் வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் நீங்கள் இதை எடுத்துட்டு, ஏன்னா கிளென்சிங் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த மெத்தட். ஹீலிங்னால் இந்த மாதிரி அவசியம் இல்லை. இதை எடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ளோயிங் வாட்டர் இருக்குது இல்லையா, டேப் வாட்டர் திறந்து விட்டு அதில் போட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதுவே கற்பூரம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரட்டை ஏதாவது எரிய விட்டு, ஆனால் வீட்டுக்கு வெளியில் பண்ணுங்கள், ஏதாவது எரிய விட்டுட்டு அதில் இதை போட்டு பஸ்வமாக்கிடுங்க. ஓகே, இது வந்து கிளென்சிங் மெத்தட். இப்போது அதுக்கு இன்னொரு விஷயம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த கிளென்சிங்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஆரா கிளென்சிங்க்கு ஒரு சிம்பிள் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட இதில் போட்டு நம்ம இந்த மெத்தடை பண்ணலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கும் பண்ணிக்கலாம். ஹான்ஷா ஷீஷோனன் போட்டுட்டு அந்த கிளென்சிங் சிம்பிள் போட்டுட்டு இதே மெத்தடில் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் இல்லை ஸ்பேஸில் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ஹீலிங் நம்ம பண்ணிக்கலாம், மீன்ஸ் கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து 7 சக்ரா எப்படி இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. யாருக்கு பண்ண போகிறீங்களோ ஹீலிங். ஓகே, ஹீலிங் பண்ணுறதுக்கு இப்போ இதை சுற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி ஓப்பனில் நம்ம பண்ணுற ஹீலிங் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு உள்ளே போகாது. இப்போ நம்ம இப்படி வச்சு பண்ணுறோன்னா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, வெளியில் வந்து க்ளோஸ்டாக இல்லை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுற்றி கிறிஸ்டல்ஸ் வச்சு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். அதாவது இப்போ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதை சுற்றி வைக்கணும். இப்போது இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பேஸ் கிளென்சிங்கும் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மெடிடேஷன் பண்ணுற முன்னாடியும் சரி, ஒரு இந்த மாதிரி நம்ம ஹீலிங்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ப்ரொடெக்ஷனுக்கு அந்தந்த லெவலில் நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளென்சிங், ஸ்பேஸ் கிளென்சிங் காமனாகவே ஃபஸ்ட் லெவல்லேருந்து 4 லெவல் வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் கிளென்சிங் வந்து பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த 3 ஆயில் நான் சொல்கிறேன்ல, ப்ளூ லோட்டஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், அப்புறம் ரோஸ் ஆயில், இந்த 3ஐயும் டிஃப்யூசரில் போட்டுட்டு அதிலே நம்ம பச்சை கற்பூரமும் வச்சுட்டோன்னா அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா கிளியராக ஆயிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ரிச்சுவலோ இல்லை மெடிடேஷனோ பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யோகா சென்டர்ஸில் கூட ஊதுபத்திலாம் வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 7 சக்ரா ஜெனரேட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஸ்படிகம் இது கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி டம்பிள் ஸ்டோன்ஸ், இது பேர் டம்பிள் ஸ்டோன்ஸ், அதாவது ஷேப்டாக இருக்கிறதெல்லாம் டம்பிள்னு சொல்லுவோம். இது சன் டம்பிள், இது வந்து மூன் ஸ்டோன். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து 7 சக்ரா கிறிஸ்டல்ஸ் இருக்குது. பாம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை கூட எடுத்து வச்சு, இப்போ இது வந்து ஒரு மினி கிரிட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, அப்படி பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தவங்க ஹீலிங் கொடுக்கணும். இப்படி ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் போகும். அவங்களுக்கு போகிறத விட வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி போகிறது
அதிகமாக இருக்கிறதுனால ஹீலிங்ஸ் லேட் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ்டாக பண்ணிங்க அப்படின்னா ஹீலிங்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த மாதிரி இதை சுற்றி அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி செட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து கிளாக் வைஸில் அடுக்கிறது இன்னும் உசிதமாக இருக்கும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டலும் வச்சுக்கோங்க. கேண்டில் ஏற்றிட்டு பண்ணால் என்ன, ஏன் இப்போ முதல்ல ஏற்ற வேண்டாம்னா, ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து சில பேருக்கு அது தாங்காது. அதனால் முதல்ல ஏற்றாதீங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை முதல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேண்டிலுமே எப்படி அனடைஸ் பண்ணணும், அதாவது எப்படி இப்போ ஒரு ஹீலிங்க்னால் என்ன பண்ணணும், கிளென்சிங்னா என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் முன்னாடி வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹீலிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இருக்குது இல்லையா, இதை இப்படி அப்படி கிளாக் வைஸில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், போன தடவை பண்ண மாதிரி இப்படி இங்கே வச்சுட்டு நான் இங்கே இருக்கும் எல்லா கிறிஸ்டலுக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூட ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ப்ரேயரில் வந்து நம்ம எல்லாருக்கும் கிராட்டிடியூடோடு இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு செயல் வந்து சிறப்பாக முடியும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீலிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இருக்கிற எல்லா கிறிஸ்டலுக்கும் நன்றி, உங்களை வச்சு நான் வந்து இப்போது ஹீலிங் செய்ய போகிறேன். இந்த ஹீலிங் 100% நல்லபடியாக போகிறதுக்கு என்ன ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த இன்டென்ஷன் செட் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு பாசிட்டிவாக நம்ம இப்போ ஹீலிங்க்கு இதை பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ இப்படி பண்ணுங்க. அதாவது ஹீலிங்க்குனா இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரணும். ஓகே, அந்த ட்ரையாங்கிள் வந்து கிளாக் வைஸில் பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே. நான் இப்போ ஹீலிங் எப்படி பண்ணேன், இங்கேருந்து இப்படி போய் இப்படி வந்து இந்த ட்ரையாங்கிளை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி 3 தடவை பண்ணிவிட்டு ஹீல்னு சொல்லிக்கணும். இதுவே கிளென்சிங்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிப்பை இப்படி வச்சுட்டு கிளென்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, சொல்லிவிட்டு இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணுறோம். ரைட்டா, இது ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனில் பண்ணுறது வந்து கிளென்சிங். இப்போ இது பண்ணிவிட்டு இப்படியும் ஃபினிஷ் பண்ணலாம் கிளென்சிங்க்கு. இல்லை இப்படி பண்ணிவிட்டு இப்படி கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் கிளென்சிங்க்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவே ஹீலிங்க்குனா இப்போ இங்கே இதை முடிச்சிடுறோம்ல, இப்படி வந்து இங்கே இருக்கும் அந்த டிப். அப்போ இது இப்படி பண்ணுறது வந்து கிளாக் வைஸ் மோஷனில் இருக்கும் இல்லையா. அப்புறம் அப்படியே இதை கொண்டு இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, அதையும் ஃபைனலாக செஞ்சு தான் முடிக்கணும். அப்போ தான் இந்த மொத்த கிரிட்டும் நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதோடு சேர்த்து கேண்டலும் ஏற்றணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹீலிங். அதாவது இந்த கேண்டில் வந்து ஒரு 5 மணி நேரம் எரியும் ஆக்சுவலாக. ஸோ எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஹீலிங் போயிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கிறிஸ்டல் நம்ம வந்து ஷஃபில் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஹீலிங் போயிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையிலும் அதே 10 மணிக்கு இதே கிரிட்டை இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதை செய்யணும். கிளென்சிங்க்கு என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். திரும்ப தான் மறுபடியும் செட் பண்ணி கிளென்சிங்க்கு பண்ணணும். ஓகே, டெய்லி கிளென்சிங்க்கு வந்து அந்த சால்ட்டை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறாப்புல இருக்கும்.
ஸோ மோஸ்ட்டாக கிளென்சிங் வந்து ஆரா கிளென்சிங் வந்து நான் சொல்லி தந்த மாதிரி வாட்டரில் அந்த சிம்பிளை போட்டு குளிக்கிறதே பெஸ்ட்டு. டிஸ்டன்ஸில் இருக்க யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, பட் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணுறது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆளுக்கும், ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து ஒரு ஆளுக்கு தான் நம்ம பண்ணுறோம், அதில் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10லேருந்து 20லேருந்து 50லேருந்து அந்த கணக்கே இல்லாமல் நிறைய பேருக்கு கூட கொடுக்க முடியும் ஸ்ரீசக்கரா வச்சு. அது எப்படி பண்ணலாங்கிறது நான் வந்து கிளாஸு சொல்லித்தரேன். கிராண்ட் மாஸ்டர் கிளாஸில் அது வந்து கவர் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து நிறைய சக்தி பீடங்கள் இருக்கிறதுனால சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் இதை கேட்டுட்டு கூட. ஸோ கிளாஸ்க்கு வந்து படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ், முடிவிலி சிம்பிள்ஸ், அதாவது இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோலேருந்து வரும். ஸ்டே டியூன். இனி வர வீடியோஸ் அடுத்தடுத்து டெய்லியே வரும். ஸோ பொறுமையாக ஒரு வீடியோவை பார்த்து கிராண்ட் மாஸ்டர் லெவலில் நம்மளை எக்யூப் பண்ணி இறை கான்ஷியஸ்னஸ் கூட நம்ம இண்டிவிஜுவல் சோலை கனெக்ட் பண்ணி பியூர் இறை அன்பை உணர்ந்து எல்லா விருப்பமும் அருளாய் மாற்றி நல்லதொரு உலகை உருவாக்குவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு சந்திக்கலாம்.